அத்தியாயம் 10. விக்கியின் வீட்டில். வேலுச்சாமியிடம் பேசிவிட்டு வந்த விக்கியும் அரசனும் அதை பற்றி மற்ற இருவருடன் பேசினார்கள். அதில் விஷம் இருந்ததாலேயே தான் அந்த ஆதிரா பொண்ணு இருந்திருக்குமோ. ஏன்னா அரசன் லாஸ்ட்டாக அந்த பொண்ணு போயிட்டு வந்தது கருப்பன் கோவிலுக்குன்னு தான் சொன்னான். ராவணன் இவ்வாறு கேட்டதும் அவன் மட்டும் இல்லை, மாரியப்பன் பொண்ணு கீதாவும் அங்கே போயிட்டு வந்த பிறகு தான் இறந்துருக்குடா என்றான் விக்கி. ஏன் விக்கி, இந்த படை வீட்டு அம்மன் படத்தில் கோவிலை பூட்டுறதுக்காக தேவயானியை புலி அடித்து கொன்னதா இவனுங்களே கொலை பண்ணிட்டு அம்மன் மேலே பழியை தூக்கி போடுவாங்களே, அது மாதிரியான திட்டமாக இது? அரவிந்த் சொல்லவும், யாரடா இவன், எனக்கு மேலே இருக்கான்? விக்கி அதிசயமாக வினவ, அதை ஏன் கேட்குற விக்கி, அப்போ இருந்து இப்படி தான் எந்திரன்னு சொல்கிறான், பொட்டு அம்மன்கிறான், எல்லாத்தையும் படத்தோட கனெக்ட் பண்ணிக்குவான் போல ராவணன் சொன்னான். அரவிந்த் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இங்கே அதையும் மீறி இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. அங்கே அம்மன் அடைப்பட்டு கோவிலே இருக்கும், இங்கே கருப்பனையே வச்சு செய்கிற மாதிரி. உன் பாணியில் சொல்கிறதா இருந்தால் சிட்டி நல்ல பிள்ளையாக இருந்திருப்பான், அவனுக்குள்ளே ரெட் சிப் இன்சர்ட் பண்ணவும் அவன் குணம் மாறிடும் இல்லையா, அது போல். அந்த கோவில் பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதியாக மாற்றிட்டா எம்பியோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பட் இந்த பொட்டம்மன் மந்திரவாதி அவன் வேற எதுக்கோ அடி போடுற போல் ஃபீல் எனக்கு. அந்த மந்திரவாதி பேர் ரிஷி பிரம்மதேவ். அவனோட எக்ஸாக்ட் பிளான் தெரியல. இதையும் மீறி வேற என்னவோ இருக்கு அரவிந்த். சரி அனிருத், அந்த பூனை எங்கே? பூனையை பற்றி அரவிந்த் கேட்டதும், டேய் ராவணா, பூனை கூட இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் மேலே ஏறிடுமோ பிராண்டி வச்சிடுமோன்னு கிடுகிடுன்னு நடுங்குது உடம்புலாம். அந்த பூனைக்கிட்ட சட்டு புட்டுன்னு பேசி உடனே அனுப்பி வைக்கணும், அப்போ தான் எனக்கு நிம்மதி. கிளைமேக்ஸ் வரைக்கும் நீ நினச்சது நடக்காதே விக்கி. ராவணன் விக்கியின் நிம்மதியின் மீது மண்ணள்ளி போட்டு இருந்தான். அனிருத் கோவில் அருகே தான் அமர்ந்திருந்தான். அந்த பூனை அவனுக்கு பக்கத்தில் சமத்தாக அமர்ந்திருந்தது. அவனுக்கு சுற்றி நடப்பது ஒன்றும் புரியவே இல்லை. என்ன முயன்றும் அவனால் அதை கண்டறிய முடியவில்லை. இப்போது விக்கியின் பின் சென்றிருந்தாலும் அவனுக்கு நடக்க போகிறது புரியுமா என்று தெரியாது. அருகே இருந்த பூனையை பார்த்தவன், நம்ம 2 பேரும் செத்துட்டோம், ஆனால் நீ பூனையாக மாறி இருக்க, எப்படி என்றான். எப்படின்னு கேட்டால், எனக்கு என்னடா தெரியும் வெண்ண. ஏய், என்ன நீ என்னை திட்டுற? ஜெர்க்காகி கேட்டான். நான் திட்டுறது உனக்கு கேட்டதா? சந்தோஷமாக அந்த பூனை கேட்டது. வெண்ணெய்ன்னு சொல்லி திட்டுற? இங்கே பார், அவ்வளோதான் மரியாதை. அப்போது உனக்கு நான் பேசுகிறது கேட்குது? அட ஆமாம், எப்படி? அதன் பின்பே அவன் நிதானமாக சிந்தித்தான். அதுதான் எனக்கும் புரியலை. ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்த பிறகு நான் பேசுனது கேட்குமோ? அது சரி, உனக்கு எப்படி அரவிந்த் தெரியும்? விக்கி கூட சொன்னாரே உன்னையே ஃபாலோ பண்ணுற பொண்ணாக இருக்கும்னு. அது உண்மையா? நீ நிஜமாவே அவனை தேடி தான் சுற்றிட்டுருக்கியா? உனக்கு என்னை பற்றி தெரியுமா? என்னோட மரணம் எதனால்? ஏதாவது தெரிஞ்சால் சொல்ல. அரவிந்த் தெரியும். அது எப்படி என்னன்னு உனக்கு அப்புறமா சொல்கிறேன். முதல்ல இங்கே நடக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது பூனை. ஆமாம், உன் பேர் என்ன? கார்த்தியாயினி. தியான்னு நான் ஷார்ட்டாக கூப்பிட்றேன். இங்கே பிரச்சனை என்ன, அதை சொல்ல. அவள் சொல்ல வாயெடுக்கும் முன் அதற்குள் சுற்றுப்புறத்தின் மெல்லியதாய் அறவும். அனிருத், பேசாமல் இரு என சைகை காட்டிய தியா தன் காதினை கூர்மையாக்கி என்னவென்று கிரகிக்க முற்பட்டாள். அனிருத்தும் அதையே செய்தான். கருப்பனின் கோவில் அருகேதான் அந்த சலசலப்பு கேட்டது. அதை கண்டதும் இருவரும் தங்களை மறைத்து கொண்டு என்ன நடக்கிறது என்று கூர்ந்து கவனித்தார்கள். வேலுச்சாமி உடனே எல்லாத்தையும் தயார் பண்ணணும், இந்த நேரத்தில் யாரும் இங்கே வரமாட்டாங்க தானே. தன்னை கருப்பு நிற துணியால் சுற்றி கொண்டு ஒருவன் பேசினான். வெள்ளி மட்டும்தான் ஆட்கள் வருவாங்க, இன்னைக்கு வரமாட்டாங்க. பிரச்சனை எதுவும் வராது, வந்தாலும் பார்த்துக்கலாம். வேலுச்சாமி தன் மீது இருந்த துணியை அகற்றி விட்டு பதில் சொன்னான். நோ, எதுவும் வரக்கூடாது என்று அவன் சொல்ல, வேலுச்சாமி வராது என்று சொன்னான். சரி, நீ உடனே எல்லாத்தையும் பண்ணு. நடுச்சாமத்தில் தான் சாமி வருவார், அதுக்குள்ளே எல்லாத்தையும் நாம் ரெடி பண்ணி வச்சிடணும். முதல்ல நீ கருப்பனோட கண்ணை கட்டு. சரி என்று சொன்னவன் கருப்பு நிற துணியை எடுத்து கருவறை நோக்கி சென்றான். கருப்பன் சிலையாய் நின்றிருந்தான். அவன் முகம் என்றும் இல்லாத அளவிற்கு அவ்வளவு சாந்தமாக இருந்தது. அது ராவணன் இங்கு வந்துவிட்டான் என்பதால் கூட இருக்கலாம். வேலுச்சாமி கருப்பனின் முகத்தினை பார்த்தபடி, மன்னிச்சிடு கருப்பா என்றவாறு கண்களை கட்டினான். ராவணனுக்கு ஒரு நிமிடம் இருள் சூழ்ந்தது போல் ஆனது. இருள் சூழ்ந்த அந்த ஒரு நொடியில் நிதர்சனம் என்னவென்று அவன் உணர்ந்து கொண்டான். அவன் முகம் மாறியது. என்ன வேலுச்சாமி சொன்னது மாதிரியே பண்ணுறானா ராவணா? விக்கி விளையாட்டாய் வினவினான். ஆமாம் விக்கி, அப்போ நாம் அங்கே போக வேண்டிய நேரம் வரப்போகுது.
நாங்களுமா விக்கிப்பா அரசன் கேட்க, இதில் உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் 2 பேரும் உங்களுக்குன்னு ஏதாவது வேலை இருந்தால் அதை பாருங்கள். விக்கி பதிலளித்தான். அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். அரவிந்த் இடை புகுந்தான். போகிற இடம் வேறு மாதிரி இருக்கும் அரவிந்த், அதனால் வேண்டாம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, குட்டி கேப் கிடைச்சாலே போதும். எங்களுக்கும் அதுதான், நாங்களும் வருவோம். டே, என்னமோ படத்துக்கு போகிற மாதிரி நானும் வரேன்னு அடம்பிடிக்கிறீங்க. பெரியவங்க சொன்னால் கேளுங்க. அப்போ நீங்கள் பெரியவங்க ஒத்துக்கிறீங்க அப்படி தானே பெரியப்பா? பெரியப்பாவில் அரவிந்த் அழுத்தம் கொடுக்க விக்கி நிதானித்தான். நான் எப்போ பெரியவங்கன்னு சொன்னேன்? அப்படியா சொன்னேன்? ராவணா, இல்லை தானே? விக்கி, நீ நம்பினாலும் அதுதான் நிஜம். நீ பேரனே எடுத்துட்ட, கிழவன்னு அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுக்கு அவன் பரவாயில்லடா, நீ என்னை டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்ட. சண்டை எதுக்கு விக்கி பெரியப்பா? அரவிந்த் மீண்டும் பெரியப்பாவில் அழுத்தம் கொடுத்தான். பெரியப்பான்னு வேற ஏன்டா அழுத்தி அழுத்தி சொல்லி என் ப்ரெஷரை ஏற்றுற? ஓகே ஃபைன், நான் உங்களை விக்கினே கூப்பிட்டுக்கிறேன். நீங்கள் எங்கள் செட்டுன்னும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அதுக்கு நீங்கள் எங்களையும் கூட கூப்பிட்டு போகணும். இனி நீ என்ன சொன்னாலும் விக்கி கேட்பான். ராவணன் இருக்கையில் வாகாக சாய்ந்து கண்களை மூடிக்கொள்ள, விக்கியோ ஆமாம் என்று தலையாட்டி விட்டு பெட்டில் சென்று கால் நீட்டி படுத்து கொண்டான். என்ன 2 பேரும் தூங்க போகிறீங்களா? அப்போ அங்கே போகலையா? அரவிந்த் படப்படத்தான். கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன், நீங்களும் தூங்குங்க, அப்புறமா போகலாம். தூக்கம் வராது விக்கி. தூக்கம் வராதா? அப்போ ஒன்று பண்ணு. என்ன? இப்போவே நான் அங்கே கிளம்பி போய் பார்க்கவா? போ, அங்கே ஆள் இருக்கா, அவள் கூட பேசிட்டுரு, நாங்கள் பின்னாடி பொறுமையாக வரோம். நிஜமாவே அந்த பூனை என்னோட ஆளா? சோகமாய் முகத்தை வைத்து கொண்டான். அதனால தான் அவள் பார்க்குற நேரம்லாம் உன்னை பராண்டி வைக்கிறாள். இது கூட உனக்கு தெரியலையா? பட் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஒருவேளை பூர்வ ஜென்மத்தில் உன்னோட காதலியாக இருந்திருப்பா. என்ன விக்கி இப்படி சொல்கிற? எனக்கு இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தால் என்ன பண்ணுவேன்? அதுக்குன்னு பூனையை போய் காதலிக்க முடியுமா? போ விக்கி. எனக்கு காதல், கல்யாணம் இதெல்லாம் வேண்டாம். இருக்கிற வரைக்கும் நம்மளால் 4 பேர் சந்தோஷமாக இருந்தால் போதும். அந்த 4 பேரில் உன் பொண்டாட்டி, பிள்ளைங்க 3 பேரையும் சேர்த்துக்கோ. கணக்கு டேலி ஆகிடும் கண்ணா. ஐயோ விக்கி, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல, நீ தூங்கு. நான் இப்படியே வெளியே போய் என் மொபைல் பார்த்து கொஞ்சம் நேரத்தை ஓட்டுறேன் என்று சொல்லி வெளியேறி கைபேசியில் கவனமாகிவிட, அரசனோ சீதாவோடு பேசுவதற்காக மொபைலை எடுத்து ஓரம் சென்றான். இருவரும் தள்ளி சென்றுவிட ராவணன் மெதுவாக கண்ணை விழித்தான். விக்கி, சொல்லு ராவணா. கண்களை திறவாமலே விக்கி கேட்கவும், உடம்பு வலிக்க ஆரம்பிக்குது என்றான் சோர்வாய். பட்டென்று எழுந்து அமர்ந்தவன் ஐயனாரப்பா என முணங்கி கொண்டான். ராவணனின் விழிகள் இரண்டும் இரத்த சிவப்பில் இருந்தது. அதிலேயே அவன் அடக்கி வைத்திருக்கும் சினம் புரிந்தது. உடல் முறுக்கேறி அவன் இப்படியும் அப்படியுமாய் நெளிய ஆரம்பிக்க விக்கி அவனை இழுத்து கொண்டு சாமி அறைக்குள் நுழைந்தான். முடியல விக்கி. கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் ராவணனது வேகம் எந்நேரமும் கரையை உடைக்கும் என்பதால் விக்கி அவனது நலம் பேணுவதன் அவசியம் உணர்ந்து தட்டில் இருந்த விபூதியை எடுத்து நெற்றியில் பட்டை போட்டுவிட்டு நடு நெற்றியில் சற்று அழுத்தி பிடித்தான். ஆவேசப்படாதடா, அமைதியாயிரு. இந்த அமைதி இப்போது கண்டிப்பாக நமக்கு தேவை. அமைதியாயிருடா கருப்பா, அழுத்தி சொன்னான் அவன். என் முன்னாடி என்னென்னமோ பண்ணுறான், கை கட்டி போட்டிருக்கு. நான் திக்கி திணறினான் அவன். சரி பண்ணிடலாம், அதுக்கு தானே நான் வந்தேன். சரியாயிடும் கருப்பா, அமைதியாயிரு, நான் வந்துட்டேன்ல. விக்கியின் வார்த்தைகளில் ஆவேசம் தெறிக்க குதிரையின் கனைப்பொலி அவ்விடத்தினையே அதிர வைக்குமாறு கேட்டது. வேட்டை தொடரும்.